நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருவடி என்பதை பற்றி பலர் பெருமையாக பேசியிருக்கிறார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்கிறார் வள்ளுவர். திருவடி என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா கடவுளுடைய திருவடியும் சிறப்புக்குரிய திருவடியாகத்தான் போற்றப்பட்டிருக்கிறது. திருவடி தாமரை உங்கள் முன் பேராசிரியர் இளம்பிறை மணிமாறன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு முன்னுரையில் சொல்லப்பட்டது போல திருவடி தாமரை என்கிற தலைப்பு பரந்துபட்ட பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு. முழுவதுமாக யாராலும் சொல்லி நிறுத்திவிட முடியாத பெருமைக்குரியது இறைவனுடைய திருவடி. பெரிய சமுத்திர கரையில் நின்று கொண்டு தன் கண்ணுக்கு எட்டுகிற கடலை பார்த்துவிட்டு கடல் முழுவதையும் பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிற குழந்தையைப் போல ஆகாசத்துக்கு அடியில் நின்று கொண்டு தன் கண் அளாவுகிற வரை வானத்தை பார்த்துவிட்டு முழு ஆகாசத்தையும் பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு சின்னஞ்சிறு குழந்தையைப் போல இறைவனுடைய பேரருள் சுரக்கின்ற அவனுடைய திருவருள் பெருகுகின்ற அவன் திருவடியை நம்முடைய அடியார்களும் பெரியோர்களும் அவர்கள் அனுபவித்த வண்ணமாக நமக்கு தந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தந்த அமுதம் முழுவதையும் பருகுவதற்கு வாய்ப்பில்லாமல் நாமும் அதில் சில துளிகளை மட்டுமே அனுபவித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக வார்த்தைகளால் சொல்லி நிறுத்த முடியாத பெருமைக்குரியது இறைவனுடைய திருவடி. அந்த திருவடிக்கு ஓமை சொல்லுவதற்கென்று உலகில் எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. ஆகவே நமக்கு தெரிந்ததைத்தான் ஓமையாக சொல்ல முடியும் என்பதனால் திருவடி தாமரை, தாமரை திருவடி என்று சொல்லி வைத்தார்கள். இப்படி சொன்னதற்கான பல காரணங்களையும் நம்முடைய பெரியோர்கள் இறைவனுடைய திருவடி மென்மையானது, தாமரை எப்படி இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கிறதோ அதுபோல இறைவனுடைய திருவடியும் அந்த வண்ணத்திலே நமக்காக இறைவன் தன் திருவடியை காட்டி அருளி கொண்டிருக்கிறான். மனம் மிகுந்தது தாமரை, இப்படியெல்லாம் சொல்லி குளிர்ச்சியானது, தூய்மையானது என்றெல்லாம் சொல்லி ஒப்புமை காட்டி பார்க்கிறார்கள். ஆனால் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பொறிபுலன்களையும் குணங்களையும் கடந்த குணாதீதனாக இருக்கிற இறைவனுடைய திருவடி மலர். நம்முடைய மகிழ்ச்சிக்காக நாம் சொல்லி பார்த்து ஆனந்தப்பட்டு கொள்கிறோம். மனிதர்கள் இந்த உலகில் பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே சரியான முறையில் வாழ்ந்து அவனுடைய திருவடி தாமரையில் சென்று சேர வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு ஒவ்வொரு பிறவிதோறும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். மானுட பிறவியினுடைய இலக்கே அவனுடைய திருவடியை சென்றடைவதுதான். இங்கு குறிப்பிட்டது போல தெய்வதங்களின் திருவடிகளை நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் மிகவும் அபூர்வமாக பாடி துதித்திருக்கிறார்கள். ஈசனுடைய தூக்கிய திருவடியை பாடி துதிக்கிறார் திருநாவுக்கரசர் பெருமான். அவர் சொன்னார், அந்த இணையடி நீழலை நான் எப்படி வர்ணிப்பேன்? அது மாசில் வீணையா, மாலை மதியமா, வீசுதென்றலா, வீங்கிள வேணிலா, மூசு வண்டரை பொய்கையா, என்ன என்று சொல்லுவேன் என்று திருநாவுக்கரசர் பாடினார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நீழலே என்று அவர் அனுபவித்த வண்ணமாக பாடினார். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்கிறவர்கள் அறிவார்கள். அம்பிகையினுடைய திருவடியையும் அபிராமி பட்டர் தாமரை திருவடி என்றுதான் பாடினார். அவளுடைய திருவடியை பற்றுங்கள், உங்களுக்கு வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறைமுடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார் குலவாகிய சின்னங்களே என்று அபிராமி பற்று பாடுகிறார். அம்பாளுடைய திருவடியை படியுங்கள், உங்களுக்கு வேண்டியன எல்லாம் கிடைக்கும், அவள் அருள் பாலிப்பாள், அவள் திருவடி தாமரை திருவடி என்று பாடுகிறார். நம்முடைய வழிபாட்டுக்கு முதல்வராக இருக்கிற விநாயகப் பெருமானை வணங்கும் போது அவ்வை தந்த அகவலை சொல்லித்தான் தொடங்குகிறோம். அவள் தொடங்கினாள் சீதக்களப செந்தாமரைப்பூ பாதச்சிலம்பு பல்லிசை பாட என்று விநாயகரின் திருவடியையும் தாமரையோடு ஒப்பிட்டு பார்த்து அவ்வை பாடி துதிக்கிறாள். இப்படி எந்த தெய்வதங்களை எடுத்துக்கொண்டாலும் அடியை பற்றித்தான் நாம் உய்ய வேண்டும் என்பதுதான் முறை. இறைவனுடைய திருவருள் 7 சமுத்திரத்தில் நிறைந்திருக்கிற ஜலத்தை விட நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெருகி நிற்கிற திருவருள் இறைவனுடையது. இருந்தாலும் அந்த பேரருளை அவனுடைய திருவருள் சாதனத்தை அவன் திருவடியின் மூலமாகத்தான் நாம் பெற வேண்டும் என்பதனால் அவன் அடியை பற்றி கொண்டவர்களையெல்லாம் அடியார்கள் என்று சொன்னார்கள். தோளை பற்றி கொண்டவர்கள் அதனால் தோழர்கள் என்று சொல்லவில்லை. கண்ணை பற்றி கொண்டவர்கள் கரத்தை பற்றி கொண்டவர்கள் என்று சொல்லவில்லை.
அடியை பற்றி கொண்டவர்கள், ஆகவே அவர்களெல்லாம் அடியார்கள் என்று சொன்னார்கள். அவனுடைய அடித்தாமரைக்கு யார் அடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அடியார்கள் என்று போற்றி துதித்தார்கள். மிக அழகாக நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். இதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே நீண்ட நாள் கழித்து தவம் செய்து நோன்பிருந்து பெற்றுக்கொண்ட குழந்தை, அந்த குழந்தையின் தந்தை பெற்றெடுத்த தாயாரிடத்தில் சொல்லுகிறார், அரிதாக தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை, அதனால் நம் குழந்தைக்கு கடையில் வாங்குகிற பாலையெல்லாம் புகட்ட வேண்டாம், நம் குழந்தைக்காகவே ஒரு சிந்து பசு வாங்கி வைத்திருக்கிறேன், அந்த பாலை கறந்து அதைத்தான் நம் குழந்தைக்கு புகட்ட வேண்டும், அதை குடித்தால் நம் குழந்தை நல்ல உரமாக இருக்கும் என்று தாயாரும் தகப்பனாரும் சேர்ந்து முடிவு செய்து சிந்து பசு 5-6 படி பால் கறக்கிறது. லிட்டர் கணக்கில் சொல்ல போனால் எவ்வளவு இருக்கும்? ஒரு வேளைக்கு கறக்கிற பால் எல்லாவற்றையும் எடுத்து அதை அருமையாக அடுப்பில் வைத்து காய்ச்சி தேவையான அளவுக்கு அதனுடைய வெப்பத்தை குறைத்து குழந்தை உண்ணுகிற நிலைமைக்கு கொண்டு வந்து குழந்தையை மடியில் வைத்து கொண்டு பெற்ற தாயார் ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்கிற பால் முழுவதையும் குழந்தை வாயில் விட்டால் அந்த குழந்தை எதற்கு உதவும் தெரியாது. எவ்வளவோ படிப்பால் வீட்டில் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு தேவையானது ஒரு கெண்டியில் கொடுக்கிற பால் இல்லை, ஒரு ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கிற பால் தான் தேவை. அதை அழகாக குழந்தையை மடியில் வைத்து ஒரு சின்ன பாட்டிலை எடுத்துக்கொண்டு குழந்தைக்கு தேவையான பாலை நிரப்பி அதற்கு புகட்டினால் போதும். அதுபோலத்தான் இறைவனுடைய திருவருள் சமுத்திரமாக பெருகி கிடந்தாலும் அது முழுவதையும் அனுபவிக்கிற ஆற்றலோ வலிமையோ நமக்கு கிடையாது. ஆகவே அந்த பேரருளின் ஒரு சிறிய பகுதியை அவனுடைய திருவடியின் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் சித்தம் கொண்டிருக்கிறான். அதனால்தான் நம் அருளாளர்கள் வர்ணித்தார்கள், முருகனுடைய தோள்களை பாருங்கள், பாறை போல் மலை போல் முற்றி இருக்கிற தோள் அவன் 12 தோள். பாறை போல் மலை போல் முற்றி இருக்கிற தோளை உடையவனுக்கு பாதம் மட்டும் நாம் பிடிப்பதற்கு ஏற்றபடி சிற்றடியாக இருக்கிறதா. அருணகிரிநாதர் பாடினார், முற்றிய 12 தோளும் சிற்றடியும் முற்றிய 12 தோளும். ஆக தோள்கள் முற்றி போயிருக்கிறது. ஏனென்றால் தன் பக்தர்களின் பகைவர்களை சாடுவதற்காக உரமான தோள். பாதமோ சிற்றடியாக இருக்கிறது. நீங்களும் நானும் பற்றி கொள்வதற்கு வசதியாக இறைவன் சிற்றடியோடு காட்சி அருளி கொண்டிருக்கிறான் என்று. அந்த பாத கமலங்களே அருணகிரிநாத பெருமான் எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்பதைத்தான் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பாதங்களுக்குத்தான் எத்தனை பெயர்கள், எத்தனை விதமான வர்ணனைகள். திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடுகிறார், அந்த பாதம் சீதள வாரிஜ பாதம் என்று பாடினார். சீதள வாரிஜ பாதா நமோ நமோ என்று பாடுகிறார். தாமரையோடு சம்பந்தப்படுத்தி பாடிய இடங்கள் ஏராளம். 1500க்கு மேற்பட்ட திருப்புகழ் பாடல்களில் பாதத்தை சொல்லுகிற போதெல்லாம் அவருக்கு தாமரை தான் நினைவுக்கு வருகிறது. அருணதள பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அழித்த மயில் வீரா என்று பாடுகிறார். இன்னும் அழகாக பாடினார், கமல விமல மரகத மணி கனக மருவும் 2 பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும். அருணகிரிநாதர் பாடிய அபூர்வமான ஒரு திருப்புகள். தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருகண் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாது கமல விமல மரகத மணி கனக மருவும் 2 பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும். குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முகடு குறவர் சிறுமி மணவாளர் அவுணர் உடலும் அமரர் இடரும் அழிய அமர் செய்த அருள்வோனே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாள். அருணகிரிநாதர் பாடுகிறார், கமல விமல மரகத மணி கனக மருவும் 2 பாதம். இந்த பாதங்களுக்கே அத்தனை அபூர்வமான உவமைகள். அதில் அதிகமாக தாமரையை பாதத்தோடு ஒப்பீடு செய்து பாடியதுதான் ஏராளமாக அருணகிரிநாதர் பாடி அருளிய திருப்புகழிலேயும் அலங்காரத்திலேயும் அந்தாதியிலேயும் நம்மால் பார்க்க முடியாது. அந்த முருகப்பெருமானின் இணையற்ற அருள் பாலிக்கின்ற தாமரை திருவடிகளை அருணகிரிநாத பெருமான் அனுபவித்ததில் ஒரு துளியை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அருணகிரிநாதர் நம்மோடு பேசுகிறார். அவர் சொன்னார், அந்த தாமரை திருவடிதான் அருணகிரிநாத பெருமானின் அருட்பாடல்கள் அத்தனையிலும் பதிந்திருக்கிறது என்று அருணகிரிநாதரே குறிப்பிடுகிறார். இந்த அடியை சொன்னவுடன் சொன்னார்கள், மூவடியால் ஓரடியால் விண்ணையும் ஓரடியால் மண்ணையும் அளந்து
ஓர் அடியை மகாபலி சக்கரவர்த்தியின் சிரத்தின் மேல் வைத்தான் வாமனனாக வந்த மகாவிஷ்ணு என்று நாம் பாகவதத்தில் படித்திருக்கிறோம். ஆக குரலனாக வந்தான், குறுகிய வடிவத்தில் வந்தான், ஒரு அடியால் விண்ணை அளக்கிற அளவுக்கு சிற்றடி பேரடி ஆயிற்று. பிறகு ஒரு அடியால் மண்ணை அளக்கிற அளவுக்கு அவனுடைய சிறிய அடி பேரடியாக உருவெடுத்து பிறகு மகாபலியின் சிரத்தின் மேல் வைத்தார். அருணகிரிநாதர் சொன்னார், 3 உலகையும் அன்று மூவடியால் அளந்தான் மகாவிஷ்ணு, பேரடியால் அளந்தான். பேரடியால் மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியே என்று கந்தர் அலங்காரம். பேரடியால் மூவுலகத்தையும் மகாவிஷ்ணு அளந்தார். அவர் மருகனாயிருக்கிற முருகப்பெருமானோ சிற்றடியால் 3 இடங்களை அளந்தார். அவன் திருவடியால் 3 இடங்களை முருகனும் அளந்தான். அந்த 3 இடம் என்ன என்று கேட்டால் அருணகிரிநாதர் பாடினார், தாவடி ஒட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ என்றார். முருகா, நீயும் 3 இடங்களை உன் திருவடியால் அளந்தாய். அதில் ஒன்று தாவடி ஒட்டும் மயில். மயில் மேல் ஆரோகணித்து வருகிறான் முருகன். அவன் எப்பொழுதெல்லாம் மயில் மேல் ஆரோகணிப்பானோ அப்பொழுதெல்லாம் அவன் பாதம் மயில் மேல் பட்டுக்கொண்டே இருக்கும். மயில் அவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறது அவன் திருவடியை தாங்குவதற்கு. ஏறுகிற போதெல்லாம் மயிலின் மேல் அவன் பாதம் படர்கிறது. தேவாதி தேவர்களின் சிரத்தின் மேல் தன் திருவடியை சூடியவன் முருகன். ஆக தேவாதி தேவர்களும் வாழ்வு பெற்றார்கள் முருகனின் திருவடியை சூடிக்கொண்டு. அதே திருவடிதான் என் பாவிலும் படர்ந்திருக்கிறது என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ. என்னுடைய திருப்புகழ் பாடலாகட்டும், முருகனை பற்றி பாடிய எந்த பாடலாகட்டும், முருகப்பெருமானின் திருவடி முத்திரை அதில் பதிந்திருக்கிறது என்று பெருமிதம் கொள்ளுகிறார் அருணகிரிநாத பெருமான். அதனால்தான் அப்பா அருணகிரி அப்பா உன்போல் உண்மையாக ஓர் சொல் விளம்பியவன் யார் என்று இன்றைக்கும் அருணகிரிநாதரை சிறைமேல் வைத்து கொண்டாடுகிறோம். அந்த ஏட்டிலெல்லாம் முருகனின் திருவடி பதிந்திருக்கிறது என்றார். இதை வியாக்கியானம் செய்யும் போது நம் பெரியோர்கள் சொல்வார்கள், கந்தர் அலங்காரத்தை வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதனை மறந்து விட்டு, அந்த பெரியவரை மறந்து விட்டு கந்தர் அலங்காரம் சொல்லவே முடியாது. கந்தர் அலங்காரத்திற்கு அவர்தான் சிறப்பான ஈடு இணையற்ற ஒரு உரையை எழுதி கொடுத்த பெருமைக்குரியவர். ரசித்து ரசித்து அந்த காந்தமலை முருகனை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அவர் கந்தனை ரசிப்பதே ஒரு அபூர்வமான அனுபவமாக இருக்கு. அவர் மிக அழகாக சொன்னது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அதையே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அலுவலகத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி சரியாக மணி 11:30 மணிக்கு ஒரு செக்கை பேங்குக்கு அனுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறார். அவருடைய டிராயரில் இருந்து அந்த செக்கை எடுத்து, செக் புத்தகத்தை எடுத்து ஒரு இதழில் எழுதி கையெழுத்திட்டு, அந்த கம்பெனியினுடைய செக் பேங்குக்கு போக வேண்டியது இருப்பதனால் வழக்கமாக அதில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு அனுப்புவது பழக்கம். இந்த ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து போடுறதுக்காக அடுத்த டிராயரை திறந்து ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்தாராம். எடுத்த உடனே அவருக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்து விட்டது. என்ன என்றால், இந்த மை சரியாக பதியுமா பதியாதாயிற்று. உடனே பக்கத்தில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்தார். எடுத்து அதில் ஒரு அடி அடித்து பார்த்தார். ஒரு அடி அடித்து பார்த்தா மை நிறைய அடைஞ்ச மாதிரி விழுது. உடனே இன்னொரு காகிதத்தை எடுத்தார். அதில் அடித்து பார்த்தார். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, சரியாக இருந்தது. ஓ பரவாயில்லை, முத்திரை சரியாக இருக்குன்னு இப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு எழுதப்பட்ட செக்குக்கு பின்னால் பத்திரமா சரியாக அந்த முத்திரை விழுகிறதா என்று 3ஆவதாக பதிச்சு பார்த்தார். இப்போ சரியாக இருக்கு. வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் சொல்லுவார்கள், இந்த முத்திரையை தன்னுடைய பாட்டில் பதிப்பதற்கு முன்னால், அருணகிரியின் பாடலில் முருகப்பெருமான் தன் திருவடி முத்திரையை பதிப்பதற்கு முன்னால் அந்த முத்திரை சரியாக இருக்கிறதா என்று மயிலின் உடம்பிலும் தேவர் தலையிலும் பதித்து பார்த்தான் என்று சொல்வார். 2 இடத்திலும் பதித்து பார்த்தான் முத்திரை சரியாக இருக்கிறதா என்று. அந்த பாவடி ஏட்டில் படுவதற்காக 2 இடங்களில் சரி பார்த்தானே, அதில் ஒரு இடம்தான் மயிலின் மேனி, மற்றொன்று தேவர்களின் தலை என்று இந்த கந்தர் அலங்காரத்தை வாகீச கலாநிதி அவர்கள் அவ்வளவு அனுபவித்து சொல்லுவார்கள். அருணகிரிநாதர் பாடுகிறார், தாவடி ஒட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ என்று அருணகிரிநாத பெருமான் அவ்வளவு அபூர்வமாக பாடுகிறார். அவர் சொன்னார், படி மாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் தன் மருகன் சிற்றடியே. தன்னுடைய சிற்றடியை பேரடியாக்கி உலகையும் விண்ணையும் மண்ணையும் அளந்து மகாபலி சக்கரவர்த்தியின் சிரத்தில் பாதம் பதித்தான் வாமனனாக வந்த மகாவிஷ்ணு. இங்கே முருகனோ
3 இடங்களில் தன் பாதங்களை பதித்திருக்கிறான் பாருங்கள் என்று அவ்வளவு அழகாக அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் தெரிஞ்ச கந்தர் அலங்காரம். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், மனிதர்களே, உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்த அருள் பாலிக்கின்ற திறம் படைத்தவன் முருகன். அவன் தாழ்மலர்களை பற்றுங்கள், அவன்தான் என்றைக்கும் துணையாக இருக்கிறவன் என்று. சாமானியமான நம்முடைய வாழ்க்கையில் பல உயிரற்ற வஸ்துக்களை பல காலகட்டங்களில் துணையாக கொள்ளுகிறோம். கடுமையான சித்திரை மாதத்து கோடை வெயிலில் நடந்து போக வேண்டியது இருந்தால் தலைக்கு மேலே ஒரு கொடையை பிடித்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். வெயிலை விரட்டவில்லை என்றாலும் கொஞ்சம் நம்ம தலையை நேராக தாக்காமலாவது இருக்கும் என்று. ஒரு மழை பெய்தால் ஒரு கொடையை பிடித்து கொண்டு போகிறோம். வெளியே சென்றால் காலில் ஒரு செருப்பை போட்டு கொண்டு போவோம். அதனுடைய தேவை முடிந்த பிறகு அங்கங்கே வச்சிரும். நிறைய பேர் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல கூட விற்க மாட்டாங்க. மழை காலம் முடிஞ்சு போனாலும் கொடை வீட்டில் எங்கேயோ போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். இப்படி தேவையானால் பயன்படுத்துவது, இல்லை என்றால் போட்டு விடுவது. அதற்கு பிறகு மனிதர்களுக்கென்று பல துணை தேவைப்படுகிறது. உடம்பு சரியில்லாமல் போனால் ஒரு மருத்துவருடைய துணை தேவைப்படுகிறது. வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு பணிப்பெண்ணுடைய துணை தேவைப்படுகிறது. எங்காவது சென்று வர வேண்டுமானால் உதவி செய்வதற்கு யாராவது ஒருவர் பணியாள் தேவைப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான துணைகள் மனிதனுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. துணை வலி இருக்கிற போது கவலை இல்லாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருப்பார்கள். வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அதனால்தான் திருவள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் என்று எழுதுகிறார். அந்த துணை செம்மையாக இருந்தால் வாழ்க்கை வண்டி ஒழுங்காக ஓடும். ஒரு பணியாளாக இருக்கட்டும், ஒரு வேலைக்காரனாக இருக்கட்டும், ஒரு உதவியாளராக இருக்கட்டும், சரியான திறம் படைத்தவர்களாக இருந்தால் அந்த வேலை சிரமம் இல்லாமல் ஒழுங்காக நடக்கும். அதனால் சரியான துணை கிடைப்பது என்பது, உதவி கிடைப்பது என்பது ஒரு பெரிய வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குறைவில்லாமல் வேலை நடந்து முடியும். நம்ம நாட்டில் சொன்னார்கள், அது சரியில்லை என்றால் எவ்வளோ சிரமப்பட வேண்டியது இருக்கும் என்று. ஒரு 5 லட்சம் ரூபா பெருமான பொருளை சுமந்து கொண்டு மின்சார விளக்கெல்லாம் இல்லாத பழைய காலத்தில் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு ஒருவன் போகிறான். போகும்போது கொஞ்சம் நல்ல ஆள் திடகாத்திரமாக இருக்கிற ஒருத்தனை துணைக்கி கூட்டிகிட்டு போனால் சரியாக இருக்கும், கள்வர் பயம் ஏதாவது இருந்தால் என்ன செய்வது என்று ஒருவனை துணைக்கு ஆயிடுச்சு. அவன் கேட்டால், எனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கறதா இருந்தால் அந்த கிராமத்தை தாண்டி துணைக்கு வந்து அங்கே கொண்டாந்து விடுவேன். சரின்னு 50 ரூபா கொடுக்குறேன்னு அழைச்சிக்கிட்டு 50 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னவன் ஒரு 5 ரூபா கொடுத்தான். முதல்ல வேலை முடிஞ்ச பிறகு தானே மீதி கொடுக்கணும். 5 ரூபாயை வாங்கி அந்த துணை செய்கிறேன் என்று வந்தவன் மடியில் கட்டிட்டான். 2 பேருமா நடந்து இருட்டில் போகிறார்கள். இரவு நேரம் இருட்டி விட்டது. இதுக்கு மேலே நடக்க முடியல, கால் வலிக்குது, என்ன செய்யலான்னு கேட்டார் அந்த பணம் வச்சிருக்கிறவர். உதவிக்கு வந்தவன் சொன்னால், நீங்கள் மரத்து மேலே படுங்க, நான் கீழே படுக்கிறேன், பொழுது விடிஞ்சா போகலாம். சரின்னு அவர் மரத்து மேலே படுத்த. இவன் கீழே படுத்திருந்தா காட்டில் படுத்திருந்த இடத்துக்கு ஒரு திருட வச்சான். மடியில் இருக்கிறத எடுத்தான். இருந்தது 5 ரூபா எடுத்து இவன் கொடுத்தான். போய் இந்த 5 ரூபாயவா மடியில் கட்டிட்டு காட்டில் படுத்திருக்கேன்னா, உடனே அந்த துணைக்கு வந்தவன் சொன்னால், என்கிட்ட 5 ரூபா தான் இருக்குது, முதலாளிக்கிட்ட 5 லட்சம் ரூபா இருக்குட்டான். உடனே அவர் எங்கேன்னு கேட்டால், அவர் மரத்து மேலே படுத்திருக்காருன்னா. அவ்வளோதான், நேராக அவரை பிடிச்சி இறக்கி அவ்வளோ ரூபாயை வாங்கிட்டு இந்த 5 ரூபாயும் விட வேண்டான்னு அதையும் பிடிக்கிட்டு போயிட்டான். இவனை துணைக்கு சேர்த்தா கதை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு சரியான துணை கிடைக்கிற வரையிலும் தான் பாரத கதையில் பாண்டவர்கள் அல்லாடினார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர் சகாயனா கிடைத்த பிறகு அவர்களுக்கு கவலையே இல்லை. அவர்கள் கவலையெல்லாம் பகவான் தோளில் போட்டுட்டார். ஒரு நல்ல துணை கிடைத்து விட்டதென்றால் வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு எப்பொழுதும் துணையாக வைத்துக்கொள். எதை? முருகப்பெருமானின் தாமரை திருவடியை உன் கண்களுக்கு துணையாக வைத்துக்கொள். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், அதுதான் தோன்றா துணை, விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள். வாழுகிற காலத்தில் சிலர் துணை இருப்பார்கள், வீழுகிற காலத்தில் ஓடி விடுவார்கள். வாழ்வு வந்தால் வருவார்கள், வீழ்ச்சி வந்தால் இடத்தை காலி செய்து விடுவார்கள். வாழ்விலும் தாழ்விலும் ஒன்று போல் துணை செய்பவன் முருகன், அவனை பற்றிக்கொள். ஆவி போகிற காலத்தில் யாரும் உடன் வர மாட்டார்கள். பட்னசித்தர் பாடினாரே, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டேன்னார். விழியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்தழு மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களேன்னு பாடிட்டார். எதுவும் துணைக்கு வராது. அன்பான மனைவி, உற்று பெற்ற குழந்தை, வர முடியாத ஒரு வழி. அந்த வழிக்கு அருணகிரிநாதர் ஒரு பெயர் வைத்தார். அது என்ன வழி என்றால் பயந்த வழி. அது பயந்த வழி மட்டுமல்ல, யாரும் உடன் வராததனால் தனி வழி. அதனால பயந்த தனி வழி என்றார்.
நான் போக மாட்டேன் என்று யாரும் நிராகரிக்க முடியாத வழி. கண்டிப்பாக போய்த்தான் தீர்ணம். அந்த இருளில் கொஞ்சம் ஒளியாவது கிடைக்குமா என்றால் கிரண கலாபியும் வேலும் தான் அந்த இருளில் உனக்கு துணை வரும். அந்த இருளிலும் பயந்த தனி வழிக்கும் அவன் வடிவேல் தான் உனக்கு துணை வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய். யாரும் துணைக்கு வராத வழிக்கும் அவன் துணைக்கு வருவான். இந்த அலங்கார பாட்டை தொடங்கும் போது அழகா பாடினார் அருணகிரியார். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் ஏற்றார்.